தஞ்சாவூரில் பண்பாடுமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதில் நூலகத்தின் பங்கு முக்கியமானதாகும் என கவிஞர் பகுத்தறிவுதாசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை சாலையில் உள்ள RMS காலனியில் சொந்த இடத்தில் படிப்பகம் திறக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி கவிஞர் பகுத்தறிவுதாசன் பேசுகையில், நூலகம் இயக்கம் தற்போது விரிவாக விரிவடைந்துள்ளது. வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற தாக்கம் அனைவரிடமும் அதிகரித்துள்ளது. இலக்கியம் படித்தவர்கள் மேன்மை அடைவதுடன் அடுத்தவர் துயர் துடைக்க வேண்டுமென்ற எண்ணம் அவர்களிடம் உருவாகும். நல்ல மனிதனை, பண்பாடு மிக்க சமுதாயத்தை உருவாக்குவதில் நூலகத்தின் பங்கு முக்கியமானதாகும். தற்போது படிப்பகம் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் வாயிலாக இப்பகுதியில் இருந்து தலை சிறந்த கல்வியாளர்கள் உருவாக வேண்டும் என்பதே முதன்மை நோக்கமாகும். குழந்தைகளிடம் வாசிப்பு பழக்கத்தை உருவாக்க வேண்டும். அதை குறும்படங்கள் வாயிலாக அவர்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர் பேசினார். இந்த நூலகத்தில் 1000 புத்தகங்கள் வைக்கப்பட உள்ளன. அதில் பெரியார் வாழ்க்கை வரலாறு, இலக்கியம், கவிதை சார்ந்த புத்தகங்கள் இடம்பெற உள்ளது என்றார். பெரியார் வரலாற்று நூலாசிரியர். நான் பகுத்தறிவுதாசன் பேசுகிறேன். நான் 18 வயது முதலே 1980களில் நான் எனது இலக்கிய பணியை துவங்கினேன். இயற்கையிலே எனக்கு கிடைத்த மாபெரும் வரமான கவிஞர், கவிதை, இலக்கியம், இயல், இசை, நாடகம் எல்லாவற்றிலும் நான் கலந்திருக்கிறேன். முதலாக இந்த இடத்தில், இந்த வீட்டில். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் H. ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அனைவரும் மக்கள் மத்தியிலே தவறான தகவல்களை பரப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள். நீங்க பார்த்தா இந்த SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல், இது ஏற்கனவே 10 முறை நடத்தப்பட்டது. பீரியாடிக்கலா இறந்தவர்கள் பெயர் நீக்குவது, புதிதாக 18 வயது முடிந்தவர்கள் சேர்க்கப்படுவது, அதே மாதிரியா இந்த காலகட்டத்திற்குள் நிரந்தரமாக வெளிநாடு போய்விட்டவர்கள். ஆக இந்த மாதிரியான நடவடிக்கை 1951 ஏற்கனவே 10 முறை நடத்தப்பட்டிருக்கு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதான் இப்போ சார்னு அலறாங்க இல்லையா, அது. அப்போ 2024க்கு அப்புறம் வாக்காளர் பட்டியல் அப்டேட் பண்ணப்படவில்லை. அதாவது யாராவது புதுசாக சேரணும்னு ஃபார்ம் 6 கொடுக்குறாங்க, அது சேர்த்துருப்பாங்க. ஆகவே இந்த முறை யார் யார் இறந்து போனார்கள் அவர்கள் பேர் நீக்கணும். ஆனால் அதில் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆட்சேபனை. காரணம், செத்த மண்டலம் தானே திமுக ஓட்டு போடுறாங்க. கள்ள ஓட்டு, திருட்டு ஓட்டு, இதுகளை தயார் பண்ணி. இப்போ இதில் அவர் ஆட்சேபனை என்ன, தவறான வாக்காளர்கள் வந்துருவாங்க. சிவசேனா கட்சியின் சார்பாக மாமன்னன் ராஜராஜனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவை முன்னிட்டு சிவசேனா கட்சியின் சார்பாக மாநில துணைத் தலைவர் பூக்கடை ஆனந்த் தலைமையில் அகில பாரத இந்து மகாசபா மாநில பொதுச் செயலாளர் செந்தில் முருகன், சிவசேனா கட்சியின் தஞ்சை மண்டல தலைவர் உதயகுமார் ஆகியோர் ராஜராஜன் திருவுருவ சிலைக்கு சந்தன மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சிவசேனா கட்சியின் தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் கல்யாண் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
ஒலக்கூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஏவலூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தில் பேருந்து வசதி செய்து தரக்கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஏவலூர் ஊராட்சியில் கிராம சபா கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் தயாளன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஜஸ்டின் ராணி, ஊராட்சி செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக ஒலக்கூர் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் ராஜாராம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் திண்டிவனத்தில் இருந்து ஏவலூர் ஊராட்சிக்கு தினசரி காலை மற்றும் மாலை வேளையில் பேருந்து வசதி செய்து தர கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நம்ம ஊர்ல இருந்து அந்த மெயின் ரோடு பஸ் போற வரைக்கும் போறதுக்கு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வருது. அதனால இங்க வந்து நம்ம பழனியில் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய நிர்வாகிகள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வஉசி பேருந்து நிலையம் அருகில் உள்ள காந்தி சிலை முன்பு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. உலக அளவில் இன்று எத்தனையோ பெண்கள் அரசியலில் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் இந்திரா காந்தி என்று சொன்னால் மிகையாகாது. தேசப்பற்று, சேவை, தைரியம், வீரம் என அனைத்தையும் ஒரு சேர தனக்குள் கலவையாக கொண்டு செயல்பட்டவர் அவர். சுதந்திர இந்தியாவில் முதல் பிரதமரின் மகளாக இருந்தாலும் தனது தனித்திறமை மற்றும் அசாத்தியமான செயல்பாடுகளால் நாட்டு மக்களிடையே நன்கு அறியப்பட்டவர். இவர் பிரதமராக பதவி வகித்த காலங்களில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்து இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்ற பெயரை பெற்றார். அவரின் திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் கமிட்டியின் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் பழனி நகர தலைவர் மாரிக்கண்ணு தலைமையில் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் மாசிலாமணி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மணிகண்டன், நகர துணைத் தலைவர் கணேசன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தம்பிதுரை, காஞ்சி கதிரேசன், நகர செயலாளர் கணேசன், வார்டு பொதுச் செயலாளர் பழனிசாமி, மாவட்ட துணைத் தலைவர் நாகராஜன், மாவட்ட துணைத் தலைவர் முருகானந்தம், முத்துகிருஷ்ணன், தயாளன், நஸ்ருதீன், கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆலப்பாக்கம் ஊராட்சியில் உள்ளாட்சிகள் தின சிறப்பு கிராம சபை கூட்டம் ஒன்றிய கவுன்சிலர் நிந்திமதி திருமலை பங்கேற்பு. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டங்குளத்தூர் ஒன்றியம் ஆலப்பாக்கம் ஊராட்சியில் உள்ளாட்சிகள் தின சிறப்பு கிராம சபை கூட்டம் ஒன்றிய கவுன்சிலர் நிந்திமலை திருமலை, ஊராட்சி மன்ற தலைவர் பரிமளா ஜெயசங்கர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி வரவு செலவு கணக்குகள் குறித்தும் உள்ளாட்சியில் மேற்கொள்ள வேண்டிய ஆக்கப்பணிகள் குறித்தும் ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் வனக்குழு தலைவரும் காட்டாங்குளத்தூர் மத்திய ஒன்றிய அவைத் தலைவர் வி.ஜி. திருமலை, பற்றாளர் கருணாகரன், வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி செயலர் மோகன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தொழில் வரி 16,170 ரூபாய். தொழில் வரி 16,170 ரூபாய். தொழில் வரி 16,170 ரூபாய். தொழில் வரி புத்திரன்கோட்டை ஊராட்சியில் உள்ளாட்சிகள் தின கிராம சபை கூட்டம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் பங்கேற்பு. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புத்திரன்கோட்டை கிராமத்தில் உள்ளாட்சிகள் தின கிராம சபை கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசுகையில், கிராமத்தில் அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதி, மின்விளக்கு வசதி, சாலை வசதி, நியாய விலை கடைகளில் பொருட்கள் தரமாக உள்ளதா என்பதை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பேசுகையில்,
கிராம சபை கூட்டமானது ஆண்டிற்கு 4 முறை மட்டுமே நடத்தப்பட்டு வந்தது. தற்பொழுது திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும், சாலை வசதி, தண்ணீர் சேமிக்க மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள், சாலையோரம் உள்ள மின் விளக்குகள் பழுது பார்த்தல், பள்ளிக்கு செல்லக்கூடிய சாலையில் புதிய மின் விளக்கு பொருத்துதல், புதிய ரேஷன் கடை அமைத்துக் கொடுத்தல், தகுதியான நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பணிகளுக்காக வழங்கப்பட்ட மனுக்களை 20 நாட்களுக்குள் உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை, ஒன்றிய செயலாளர் சிற்றரசு, ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மல்குமார் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள், அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கிராம சபை கூட்டத்திற்கு நம் அமைச்சரும் குடும்ப தலைவருமான அன்பு அண்ணன் சொல்றேன் மற்றும் வீடு கட்டி, அதாவது ஆட்சேபனை இல்லாத பொறுப்பாக இருக்கணும். நானே ஒரு நிகழ்ச்சி, ஒரு பெரிய குணபாகத்தை ஒரு பெரிய நிகழ்ச்சி இந்த பக்கம் வாண்டாரு. ரொம்ப சீக்கிரம் ரோட்ல அவ்வளவு பிரமாதமா போட்டுருக்காங்க. அது நம்ம ஊர்ல, நம்ம ஒன்றியத்துல மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதிகளிலும் இது போன்ற தரமான சாலைகளை அமைத்து தந்திருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அது மட்டும் இல்லாம கிராமங்களில் இருக்கிற அந்த ஏழை பாளையங்கள் எல்லாம் அடிப்படை தேவை பெற்று வாழ்ந்துக்க வேண்டும் என்று எல்லா கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி. ஒள்ளூர் ஊராட்சியில் உள்ளாட்சிகள் தின சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் ஒள்ளூர் ஊராட்சியில் உள்ளாட்சிகள் தின சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி வரவு செலவு கணக்குகள் குறித்தும், உள்ளாட்சியில் மேற்கொள்ள வேண்டிய ஆக்கப்பணிகள் குறித்தும் ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி செயலர் கருணாகரன், ஆசிரியர் முருகன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கொஞ்சம் வயல் வந்து எல்லாம் தவிர இல்லை அக்கா போட்ட நல்ல செய்தி. ஓகே. ஸோ அதுக்காக வந்து அவங்க ட்ரஸ்ட்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி தொண்டு நிறுவனம் 40 வயசு இல்லை இன்ட்ரெஸ்ட் நீங்கள் இருக்கிறவங்க முதல்ல வந்து சேருங்க. அதுக்கப்புறம் டைமிங் பார்த்து சார் அலாட் பண்ணுவாங்க. இப்போ கிளாஸ் வந்து இப்போ 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. யார் யாரெல்லாம் மில்லிங்காக இருக்கீங்க, இப்போ வந்து பயிற்சி தான் கொடுக்குறோம். அரியலூரில் SIR குறித்து தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை என்றும், அது திமுக கூட்டணி கட்சியின் ஆலோசனை கூட்டம் என பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். திமுக அரசின் மீது உள்ள பல்வேறு ஊழல்களை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த கூட்டம் எனவும் விமர்சனம். அரியலூரில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நீர் என்றாலும் என்னவென்று தெரியாது, மேலாண்மை என்றாலும் என்னவென்று தெரியாது என விமர்சனம் செய்தார். 1000 ரூபாய் உரிமை தொகை யாருக்கு வேண்டும்? இந்த திட்டத்திற்கு 13,000, 14,000 கோடி ரூபாய் தொகையை மகளிர் உரிமை தொகைக்கு செலவு செய்வதற்கு பதிலாக நீர் மேலாண்மை திட்டத்திற்கு செயல்படுத்த வேண்டும். 1000, 2000 என பிச்சை போடுகிறீர்கள். இதில் என்ன வரப்போகிறது? ஓட்டுக்காக இதை செய்கிறீர்கள். கிருஷ்ணா நதிநீர் மேலாண்மை திட்டத்திற்காக கர்நாடக அரசு 70,000 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பை 2 முறை எடுத்துள்ளது. கர்நாடக அரசிடம் தமிழ்நாடு அரசு கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நரக ஆட்சி இன்னும் 4 மாதங்களே உள்ளது. மக்கள் தூக்கி எறிவார்கள் என்றார். இனிமேல் தினம் ஒவ்வொரு ஊழலாக வெளிவரும். அதிகாரிகள் இனி தைரியமாக வெளியே வருவார்கள். இந்த ஆட்சி ஆள்வதற்கு தகுதியற்ற ஆட்சி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் என்றார். பல தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும் நிலைக்கு திமுக வரும் என்றார். SIR குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூட்டியிருப்பது குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது, இது அனைத்து கட்சி கூட்டம் இல்லை என்றும் திமுகவின் கூட்டணி கட்சி கூட்டம் என்றும் விமர்சித்தார். மேலும் இது அவசியம் இல்லாத ஒன்று என்றும்
வாக்காளர் பட்டியலை திருத்துவது என்பது அவ்வப்போது நடப்பதுதான் என்றும் புதிதாக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறினார். போலி வாக்காளர்களின் பெயர்களை எடுக்க வேண்டுமா வேண்டாமா, இறந்தவர்களின் பெயரை எடுக்க வேண்டுமா வேண்டாமா, மேலும் ஈரோடு இடைத்தேர்தலில் 44,000 போலி வாக்காளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் என்றும் அதனால்தான் ஆளுங்கட்சி ஜெயித்துள்ளது என்றும் கூறினார். இவ்வளவு காலமாக திமுக 2 வாக்காளர்களை வைத்து ஓட்டு போட வைத்து இவ்வளவு காலமாக திமுக பிழைப்பு நடத்துகிறது என விமர்சனம் செய்தார். SIR குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதன் நோக்கம் என்னவென்று குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது, இன்றைக்கு திமுக மேல் தினமும் ஒரு ஊழல் வந்து கொண்டிருக்கிறது. மணல் கொள்ளை ஊழல், போக்குவரத்து துறையில் நெல் கொள்முதல் செய்து டிரான்ஸ்போர்ட்டில் ஊழல், கனிமவள ஊழல், மணல் ஊழல், காவிரி டெல்டா பகுதிகளில் 4 லட்சம் நெல் மூட்டைகள் முளைத்து அழுகி நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிற சூழல் உள்ளது. இதனை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த கூட்டத்தை கூட்டுகிறார்கள் எனவும் குற்றம் சாட்டினார். ஐயா தான் எங்க பஞ்சாயத்தை காப்பாற்றணும். கீழே பார்த்துப்பா, சரிஞ்சிரும். எப்பா சரிஞ்சிரும்பா. ரூல்ஸ்ல எல்லாமே இருக்குது. முடிஞ்ச உடனே நான் மூடிட்டு போயிடலாங்க. டிஎம்எஃப் பண்ணிருக்கேன், அதையும் ப்ராப்பரா யூஸ் பண்றது இல்லை. இந்த பள்ளத்தை துத்து கொடுக்கணும், அதான் நான் சொல்லலாம். இல்லைங்க, நானே இப்போ சொல்லி மூடிடுங்க, வேண்டாம். எங்களுக்கு இந்த மாதிரி மக்களுக்கு பயன்படாத தொழில் இங்கே வேண்டாம். நீங்கள் மத்திய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வார நிகழ்ச்சி ஒழலூர் பகுதியில் நடைபெற்றது. மத்திய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் 2025ஆம் ஆண்டிற்கான ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம் கண்காணிப்பு நம் அனைவரது கூட்டு பொறுப்பு என்ற கருப்பொருளுடன் அக்டோபர் 27ஆம் தேதி முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. இதில் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஒழலூர் ஊராட்சியில் உள்ள ஆரம்ப பள்ளியில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் சென்னை மண்டல அலுவலகத்தின் சார்பாக ஊழல் தடுப்புணர்வு விழிப்புணர்வு நடைபெற்றது. மேலும் ஒழலூர் கிராமத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராம கூட்டத்தில் காப்பீட்டு விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு விழிப்புணர்வு ஆகிய 2 முக்கிய அம்சங்கள் குறித்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் பிரபாகரன் தலைமை தாங்கினார். யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் சந்தீப் சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை அலுவலகம், ஊழல் தடுப்பு துறை முதன்மை மேலாளர் பாஸ்கர், மண்டல மேலாளர்கள் பேபி சுதா, சந்திரா சீனிவாசன் மற்றும் ஊழல் தடுப்பு மேலாளர் ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை செங்கல்பட்டு கோட்ட அலுவலகம் சார்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். We invite all the dignitaries of விழிப்புணர்வு வாரம். ஊராட்சி மன்ற தலைவர் திரு பிரபாகரன், நமது டிஜிஎம் திரு Chief Manager Tirvi. Understand 2 aspects: insurance awareness and vigilance awareness. Already vigilance awareness Tamil explain பண்ணிருக்கேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களின் வாழ்த்துக்களுடன் அசோக்குமார் வழக்கறிஞர் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தில் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் பார்வேந்தன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாலாஜாபாத் நகர செயலாளர் நகரமன்ற உறுப்பினர் அசோக்குமார் அவர்களின் வழக்கறிஞர் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் காஞ்சி மாநகர் மாவட்ட செயலாளர் மதி ஆதவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் டில்லி, தொகுதி துணை செயலாளர் மாயன், ஒன்றிய செயலாளர்கள் பன்னீர்செல்வம், குரு, வளவன், தினேஷ், கோபி, மாவட்ட நிர்வாகிகள் வழக்கறிஞர் லோகநாதன், பாபு, ராம்ராஜ், சிலம்பரசன், தாவித், தயாளன், ஒன்றிய நிர்வாகிகள் அகரம் முரளி, தியாகராஜன், மதன், ரூபேஷ், கணேஷ், சுரேஷ், பழவேரி, ஹரி, சித்தர்காவூர், நாகராஜ், மதுர் பாலமுருகன், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒன்றிய செயலாளர் சேகர், பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் சுரேஷ்குமார், பேரூர் இளைஞரணி அமைப்பாளர் சுகுமாரன், ஆச்சு பாபு, பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இஸ்மாயில், கருணாகரன், தனசேகரன், கலைவாணி, திராவிடர் கழகம் வழக்கறிஞர் மோகன், வித்தகவேந்தன், வழக்கறிஞர் சுகன், மதிமுக சிவா, வாலாஜாபாத் பேரூர் நிர்வாகிகள் குணசேகரன், நேரு, செல்வா, அருண், செங்குட்டுவன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தலைவர் பஞ்சாயத்துல அது மறுபடியும் தண்ணி நிறைய வந்ததுல மனு கொடுக்காம போகுது. 2 வருஷமா அந்த காவேரியில் பேர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கம்மா. அதுக்கு மனு கொடுத்துருக்கேன். 5 வருஷமா கொடுத்துருக்கேன். அப்பா இன்னைக்கு வந்துட்டாங்கல்ல, சரி வாங்க அம்மா நான் இன்னைக்கு ஒரு நாள் தான் வந்து கேட்குறேன். இதெல்லாம் வந்து வரமாட்டேன் அண்ணா. வருகை தந்து இந்த கிராம சபையை